ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு பாம் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. பனை ஓலையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அப்படியே ஜீசஸை மகிமைப்படுத்தி பாடுவாங்க. ஒருவேளை நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஜீசஸ் உடைய பாம் சண்டே பற்றி தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஜீசஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்காத ஆளாக இருக்கலாம். ஜீசஸை ஒர்ஷிப் பண்ணாத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் இதோட பேக் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாம் சண்டே அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த பரிசுத்த வாரம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த வாரத்திற்கு உள்ளாக பிரவேசிக்கிறாரு. அந்த வாரத்தினோட முதல் நாளில் அவர் ஒரு கழுதைக்குட்டியில் ஏறி உட்காந்து அந்த பட்டணத்திற்குள்ள வாராரு. ஜீசஸை பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டுட்டாங்க. அவர் செஞ்ச மிராக்கிள்ஸ், அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ வல்லமையாக இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் பேசுகிறாரு, அவர் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது அவருடைய வார்த்தைகள். அண்ட் அவருடைய மிரக்கிள்ஸ் எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்குது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் ராஜா, இவர் தான் நம்மளை இந்த ரோமர்கள் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற போகிறாரு, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, நம்மளை அப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நம்மளை டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துலேருந்தும் இந்த ஜீசஸ் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவர் வரவேற்கிறாங்க. ஓசானா ஓசானா, எங்களை காப்பாற்ற வந்த கர்த்தரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் ராஜாவே அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வரவேற்கிறாங்க. அவங்க மெயினாக என்ன சொன்னாங்கன்னா, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறாங்க. பயங்கரமாக அவருக்கு குருத்தோலை எல்லாம் பிடிச்சி ஆட்சி, குருத்தோலெல்லாம் போட்டு அவரை பயங்கரமாக துணிகள்லாம் விரித்து ரொம்ப 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 பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒசானா ஒசானா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களை காப்பாற்றும் இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். எங்களை இப்பொழுதே காப்பாற்றும், நீங்கள் தான் எங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டு அந்த வழியாக வந்தார். பட் அவர் அந்த கூட்டம் கத்துறதை வச்சு அவர் அங்கே வரல. அவர் ஒரு பர்பஸோட வந்தார். அந்த பர்பஸை பற்றி அவர் அந்த வாரத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச 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 அந்த மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவர் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரோமர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற வரலை, இவர் அல்டிமேட்டாக வேற ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. அதனால இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவரை ஓசானா ஓசானா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டோம், ஆனால் அது தப்பாக போச்சு. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இவரை சிலுவையில் அரைஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த மக்களே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் தம்மை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துறாரு. அவர் விட்டு கொடுத்துட்றாரு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் அடிச்சு நொறுக்கி பிலாத்துக்கிட்ட இருந்து ஜனங்களை மீட்கலை. ஆனா என்ன நடந்தது? ஜீசஸ் உண்மைக்குமே அவங்க வச்ச கோரிக்கையை நிறைவேற்றினாரான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றினாருங்க. எங்களை இப்பொழுதே காப்பாற்றும், இப்பொழுதே காப்பாற்றும், ஓசானா ஓசானா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுலேருந்து அவங்கள அவர் காப்பாற்றாட்டியும் அதை விட பயங்கரமான ஒரு கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து அவங்கள அவர் காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றினார் அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.